ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை கடவுளுடைய உலக படைப்பின் ஓய்வு நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு அருளிய யாக்கோபின் சுதந்திரமான இடத்தில் இருந்து தேவ செய்தி 962 சத்தியம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மேலான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்க்கையில் செய்கிற நம்முடைய தேவன், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நாம ஒன்று நினைப்போம், அவர் ஒன்று நினைப்பாரு. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. அநேக காரியங்கள்ல என்னுடைய லைஃப்ல அது எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ப்ரேயர் பண்றேனோ அதை காட்டிலும் மேலான சிறப்புகளை கொடுக்கும். ஆக்சிஸ் பேங்க்ல வேலை செய்யும் பொழுது இந்த சனிக்கிழமை உலக படைப்பின் ஓய்வு நாள் அனுசரிக்க முடியல. நிறைய எனக்கும் என்னுடைய சீனியர் மேனேஜருக்கும் நிறைய சண்டைகள் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வேலையை ரிசைன் பண்ண போகும்பொழுது கர்த்தர் பாருங்க, என் வாழ்க்கையில் நான் ரிசைன் பண்ண போகிறேன். எவ்ரி செகண்ட் சாட்டர்டே அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே ஆர்பிஐ அனௌன்ஸ் டு தி ஹாலிடே. ரிசர்வ் பேங்க் சொல்கிறாங்க 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகள் இது முதற்கொண்டு விடுமுறை. எவ்வளோ பாருங்களேன், நான் ஒரு சின்ன ஒரு வேலையை நினைச்சேன், தேவன் பெரிய ஒரு அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்தார் அன்றைக்கு. அது போல நிறைய அற்புதங்கள் இன்றைய வரைக்கும் சொல்லலாம். இப்போ இந்த சத்தியத்தினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசத்தின் தகப்பன், அவருக்கு தேவனாகிய கர்த்தர் முதிர்ந்த வயதில 100 வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையோட எவ்வளவு ஒரு ஆசை பாசமா, அந்த குழந்தையோட வளரணும், ஆசையா கொஞ்சணும், நல்லா வளர்க்கணும், இவ்வளவு ஒரு ஆசைகள் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த ஒரே குழந்தையை பலியாக கேட்டார். எதற்காக கேட்டார்னா, விசுவாசத்தை சோதிக்கும்படியாக. சில வேளையில கர்த்தர் கொடுக்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம், சோதனையாக இருக்கலாம். கர்த்தர் எடுக்கிறதும் சோதனையாக இருக்கலாம். ஒரு சில மனிதர்களுக்கு கொடுத்து சோதிப்பார், ஒரு சில மனிதர்களிருந்து எடுத்து சோதிப்பார். யோபுவுக்கு எடுத்து சோதித்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்து சோதித்தார். அப்ப இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய அந்த ஈசாக்கை கூப்பிட்டு கொண்டு போகும் பொழுது, மோரியா மலையில போகும்பொழுது அந்த குழந்தை கேட்குது, அப்பா பலியிடுகிறதற்கு எங்கப்பா ஆட்டுக்குட்டி? ஆபிரகாம் சொல்றாரு, நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே தருவார். ஒரு விசுவாசம். அங்க ஆபிரகாம் ஒரு பேர் வைக்கிறார் தேவனுக்கு. அப்போ அந்த மலையில போயிட்டு குழந்தையை படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்துக்கொண்டு கழுத்துல வைக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர், வானத்தில் இருந்த ஆபிரகாமே, பிள்ளையாண்டின் மீது கையை போடாதே. தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். அதை பலி கொடுத்துட்டு உன் குழந்தையை கூட்டுமோ, நீ விசுவாசத்தில் வென்று விட்டாய். அப்ப அங்க ஆபிரகாம் அந்த இடத்துக்கு தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, யெகோவா ஈரே, என் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். இந்த ஒரு யெகோவா ஈரே, என் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்து பார் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்களாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நொடிகள் வரையிலும் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை. இந்த பைபிள்ல கர்த்தராகிய தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எதையெல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் தூக்கிவிட்டு எரிந்து விட்டு வந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ரூத் என்ற ஒரு பெண்மணி நகோமி என்ற தன் மாமியாரிடம் தன் கணவனை இழந்த பொழுது விசுவாசத்தோடு அவங்களை பின்பற்றி வராங்க. இனிமே உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்க முன்பு தொழுது கொண்டிருந்த தெய்வத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவராகிய தேவனையும் வானத்தையும் பூமியையும் படைத்த நம் ஆண்டவராகிய தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நகோமி பின்னாடி வராங்க. தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார்கள். ரூத் இந்த பூமியில மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பைபிள்ல எண்ணற்ற அதிசயங்களை மருத்துவம் பாருங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு கேட்டார், வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம் ஆண்டவர், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தகப்பனையாவது, நிலங்களையாவது, சகோதர சகோதரிகளையாவது, தாய் தகப்பனையாவது, பிள்ளைகளையாவது இந்த ஊழியத்திற்காக விட்டுட்டு வரோம், என்ன கிடைக்கும்? ஒரு பலன் வேண்டும்ல எல்லாத்திலையும். இப்ப அந்த வார்த்தைகள் பேசுகிறதுனால் கர்த்தருடைய வார்த்தையினால் எனக்கு பிழைப்பு உண்டு. அது போல ஒவ்வொரு பிழைப்பையும் தேவனாகிய கர்த்தர் தரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் என்ன பண்றோம், கடவுளுக்கு இந்த பூமியில வாழ்கிறோம். இப்போ பேதுரு கேட்டவுடன் கர்த்தர் என்ன பண்ணார்னா, பேதுரு கேட்டது எதையாவது ஒரு பொண்ணையும் பொருளையும் ஒரு பெரிய ஆஸ்தி அந்தஸ்து எங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு தான் கேட்டாரு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், எதெல்லாம் எனக்காக விட்டுட்டு வந்து அதை 100 கொடுப்பேன், பரலோக ராஜ்யத்தினுடைய நித்திய ஜீவனையும் உனக்கு கொடுப்பேன். அதாவது இவர் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் கேட்கிறதற்கும் மேலானதை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கிட்ட சுகத்தை தேடி நிறைய பேர் வந்தாங்க. தேவனாகிய கர்த்தர் சுகத்தை மட்டும் கொடுக்கல, அவர்களுக்கு ரட்சிப்பையும் கொடுத்தார். அதான் தேவனாகிய கர்த்தருடைய ஸ்பெஷல். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த ரூத்தை போல, இந்த ஆபிரகாமை போல நீ ஓடி தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்தால் கர்த்தர் இந்த பூமியிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த
அந்த பரலோக ரட்சிப்பையும் நமக்கு கொடுப்பார். தேவனுடைய நாளைய தினத்தில் வேறொரு தேவ செய்திகளோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.